ஹாய். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்கலாம்னா ஜாவா கலெக்ஷன்ஸ் ஃப்ரேம்வொர்க் பத்தி பார்க்க போறோம். ஜாவா கலெக்ஷன்ஸ் ஃப்ரேம்வொர்க் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸை ஸ்டோர் பண்ணி மானிபுலேட் பண்ற பர்பஸ்க்காக நம்ம ஜாவா கலெக்ஷன்ஸ் ஃப்ரேம்வொர்க் யூஸ் பண்ணுவோம். இந்த ஜாவா கலெக்ஷன் ஃப்ரேம்வொர்க்ல என்ன ஸ்பெஷாலிட்டினா, இப்போ நிறைய டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அல்காரிதம்ஸ்லாம் ப்ரீபில்டா இவங்க ஒர்க் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம அதற்குன்னு தனியா என்ன பண்ண தேவையில்லை, கோடு எழுத தேவையில்லை. லைக் இந்த சார்ட்டிங் அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் அந்த மாதிரி எதுவும் கோடிங் எழுத தேவையில்லை. இது ப்ரீபில்டா உள்ள ஏற்கனவே இருக்கும். ஓகே, சரி, ஓகே. இப்போ இதுல கலெக்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலெக்ஷன் அப்படிங்கிறது இதுல ரூட் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா, அதேதான். இது ஸ்டோர் அண்ட் manipulate group of objects. தென் இந்த கலெக்ஷன் இன்டர்ஃபேஸை லிஸ்ட் அப்படிங்கிற இன்டர்ஃபேஸ் என்ன பண்ணிருக்கு, எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு. ஓகே, எக்ஸ்டென்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ லிஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிஸ்ட்டும் ஒரு இன்டர்ஃபேஸ் தான். இப்போ இந்த லிஸ்டோடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நம்ம கிட்ட ஒரு குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு. அந்த ஆப்ஜெக்டை நம்ம ஸ்டோர் பண்ணணும். நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணமோ அதே மாதிரி அதோடைய மெயின்டைன் ஆர்டர், அதோடைய ஆர்டர் வந்து மெயின்டைன் பண்ணி இருக்கணும். ஓகே, இப்போ ஏ பி சி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணியிருக்கோம்னா நமக்கு திரும்பி ரிட்டர்ன் பண்ணும்பொழுதும் பிரிண்ட் பண்ணும்பொழுதும் ஏ பி சின்னு வரலாம். அதோட ஆர்டர் வந்து மாறி இருக்கக்கூடாது. அது போக நமக்கு டூப்ளிகேட் வேல்யூஸ் அலோவ் பண்ணும் இந்த லிஸ்ட். டூப்ளிகேட் வேல்யூஸ்னா இப்போ ஏஏ பிபி இந்த மாதிரி இருக்கணும், டூப்ளிகேட் வேல்யூஸும் அலோவ் பண்ணும். அதே மாதிரி நல் வேல்யூவும் அக்செப்ட் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி கேஸ் நமக்கு இருக்கு அப்படின்னா நம்ம என்ன போகலாம்னா லிஸ்ட்டுக்கு போகிறது தான் பெட்டர். ஓகே, அப்போ இந்த லிஸ்ட் இன்டர்ஃபேஸில் என்னென்ன கிளாஸ்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த லிஸ்ட் இன்டர்ஃபேஸில் அரே லிஸ்ட் இருக்கு, லிங்க்டு லிஸ்ட் இருக்கு, வெக்டார் இருக்கு, ஸ்டாக் இருக்கு. ம்? இந்த வெக்டாரும் ஸ்டாக்கும் லெகசி கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அதாவது லெகசினா ரொம்ப பழைய வெர்ஷன். ஐ திங்க் ஜாவா வெர்ஷன் 1ல இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது 1லையும் 1.1லையும் இருந்திருக்கும். ஸோ நம்ம இப்போ இதை பற்றி பார்க்க போகிறது இல்லை. அரே லிஸ்ட்டும் லிங்க்டு லிஸ்ட்டும் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு கியூ செட் இருக்கு. நம்ம இதை வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ லிஸ்ட் தான் மட்டும் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ தான் நான் லிஸ்ட் சொன்னேன். என்னது ஆர்டர்டு கலெக்ஷன் அலோவ் டூப்ளிகேட்ஸ். ஸோ இந்த கேஸில் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த லிஸ்ட்லையும் அரே லிஸ்ட் அப்படிங்கிற கிளாஸை மட்டும்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். லிங்க் லிஸ்ட் வந்து அடுத்த வர வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த அரே லிஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, அரே லிஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. அதுக்கு சிண்டெக்ஸ் எப்படி எழுதுவோம்னா, அரே லிஸ்ட் இங்க வந்து ஆப்ஜெக்டோட டைப் ரெஃபரன்ஸ் A1 நியூ அரே லிஸ்ட் அப்படின்னு நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த அரே லிஸ்ட் எப்படி இது பண்ண போறோம்னா ஆக்சுவல் கோடே டைப் பண்ணலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் சாம்பிளுக்கு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிருச்சு. அரே லிஸ்ட் சரி, A1 வச்சுக்கலாம் ரெஃபரன்ஸ் நியூ அரே லிஸ்ட். ஸோ இந்த இடத்துல நம்ம ஏதாவது டைப், இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா அரே லிஸ்ட் வந்து எப்பயுமே வந்து பிரிமிட்டிவ் டேட்டா டைப்பை அக்செப்ட் பண்ணாது. பிரிமிட்டிவ் டேட்டா டைப்னா என்னன்னு தெரியும். இப்போ உதாரணத்துக்கு இன்ட் போட்டோம்னா எரர் தான் அடிக்கும். இப்போ இந்த எனக்கு இன்டீஜர் வேல்யூ ஸ்டோர் பண்ணலாம், இதற்குரிய கரஸ்பாண்டிங் ப்ராப்பர் கிளாஸ் தான் யூஸ் பண்ணணும். கரஸ்பாண்டிங் ப்ராப்பர் கிளாஸ் பார்த்தீங்கன்னா இன்டீஜர். ஓகே, இது ஒரு வழி கிரியேட் பண்றது. அல்லது நீங்க வந்து எப்படி கிரியேட் பண்ணாலும் லிஸ்ட் இன்டர்ஃபேஸை வச்சும் கிரியேட் பண்ணலாம். இன்டீஜர் A2 equal to new. இங்க வந்து அரே லிஸ்ட் இந்த ஆங்கிலையும் நம்ம கிரியேட் பண்ணலாம்.
லிஸ்ட்டுக்குரிய பேக்கேஜை நம்ம இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒரு வழியில் நம்ம கிரியேட் பண்ணலாம். அதாவது ஆப்ஜெக்ட் வந்து நம்ம அரே லிஸ்ட்டு தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அரே லிஸ்ட்டோட ஆப்ஜெக்டை வந்து எதில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம், லிஸ்ட்டுங்கிற இன்டர்ஃபேஸில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இங்கே வந்து அரே லிஸ்ட் கிளாஸில் ஸ்டோர் பண்ணோம், இங்கே இன்டர்ஃபேஸில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இவ்வளோதான் வித்தியாசம். தென் இப்போ எப்படி இதுக்குள்ள இருக்க மெத்தட்ஸ், ரொம்ப யூஸ்ஃபுல்லான மெத்தட்ஸ் மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் மெத்தட். இப்போ நமக்கு வேல்யூ கொண்டு போய் ஸ்டோர் பண்ணணும். அப்போ அதுக்கு என்ன மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஓகேவா? ஸோ எப்படின்னு பார்க்கலாம். லிஸ்ட் a1 டாட் ஆட் வேல்யூ என்னது 10 அப்படின்னு கொடுப்போம். அதே மாதிரி a1 டாட் ஆட் 15. சரி, இந்த மாதிரி 1 by 1 நம்ம ஆட் பண்ணிட்டே வரலாம். ஸோ ஏதோ ஒரு வேல்யூ நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணியாச்சு. அடுத்த மெத்தட் என்ன இருக்குன்னா, சைஸ் எனக்கு வேணும். இந்த லிஸ்ட்ல என்ன சைஸ் இருக்கு, இந்த சைஸை நான் டைரக்டா வந்து சைஸ்னு ஒரு மெத்தட் இருக்கான், சைஸ் எவ்வளோன்னு பார்க்கறதுக்கு சைஸ்னு ஒரு மெத்தட் இருக்கான். ஸோ இந்த மெத்தடை நான் வந்து டைரக்டாவே கால் பண்றேன். சிஸ்டம் டாட் அவுட் பண்றதுனால a1 டாட் சைஸ் அப்படின்னு கால் பண்றோம். இதை எனக்கு பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். என்ன வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னு பிரிண்ட் பண்ணி பார்க்கறது எப்படின்னா, டைரக்டா நம்ம ரெஃபரன்ஸை மட்டும் கால் பண்ணா போதும். ரெஃபரன்ஸ் என்னது a1. ஓகே, ஸோ நமக்கு சைஸும் என்ன வேல்யூ நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோங்கிறது ரெண்டும் வரும். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் சைஸ் வந்து 6. வேல்யூ வந்து இந்த வேல்யூஸ் தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, தென் அடுத்தது எனக்கு ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல போய் ஸ்டோர் ஆகணும். அப்போ என்னன்னா ஆட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கான். பார்க்கலாம். a1 டாட் ஆட் ஃபர்ஸ்ட். ஆட் ஃபர்ஸ்ட்ல எனக்கு வந்து 5 அப்படிங்கிற ஒரு வேல்யூ ஸ்டோர். எனக்கு லாஸ்ட்ல போய் ஸ்டோர் பண்ணணும். அப்போனா ஆட் லாஸ்ட் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான். a1 டாட் ஆட் லாஸ்ட். ஓகே, ஸ்டோர் பண்ணியாச்சு. தென் வேற என்ன மெத்தட் இருக்கு அப்படின்னா, எனக்கு கெட் பண்ணணும், வேல்யூ வந்து ரிட்ரைவ் பண்ணணும் இண்டெக்ஸை பொறுத்து. ஸோ நான் இந்த வேல்யூ வந்து ரிட்ரைவ் பண்றதுக்காக SYSOல a1 டாட் டைரக்டா நான் பிரிண்ட் பண்றேன், அதுக்காக SYSOல போடுறேன். கெட் அப்படியே 0th இண்டெக்ஸ்ல இருக்க வேல்யூ எனக்கு பிரிண்ட் பண்ணணும். அதே மாதிரி வேற என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கெட் ரிலேட்டடா கெட் ஃபர்ஸ்ட் இருக்கு, அண்டு கெட் லாஸ்ட் அப்படிங்கிற மெத்தட் இருக்கான். இவனையே என்னன்னு பார்ப்போம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்ல கெட் ஃபர்ஸ்ட் a1 டாட் கெட் ஃபர்ஸ்ட் கொடுத்தாச்சு. ஸோ அதே மாதிரி நமக்கு கெட் லாஸ்ட்டும் இதே லைன்ல பிரிண்ட் பண்ணிடலாம். வீடியோ லாங்கா போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம், ஒரே லைன்லயே போட்டுட்டு இருக்கோம். ஓகே, இதெல்லாம் இவ்வளோ பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சைஸ் கேட்டிருந்தோம், சைஸ் வந்துருச்சு. தென் என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கோமோ அந்த எலிமெண்ட் நம்ம இது பண்ணியிருந்தோம், ஸோ அதுவும் வந்துடுச்சு. ஆஃப்டர் தட் சிஸ்டம் டாட் அவுட் பண்ணல 0th இண்டெக்ஸ்ல என்ன வேல்யூன்னு கேட்டிருந்தோம். 0th இண்டெக்ஸ்ல 5 ஸ்டோர் பண்ணோம், ஏன்னா ஆடு ஃபர்ஸ்டா பண்ணோமா, ஸோ அதனால 5 வந்திருக்கு. தென் கெட் ஃபர்ஸ்ட் கொடுத்துருந்தோம்,
கெட் ஃபர்ஸ்ட் 5 கெட் லாஸ்ட் வந்து 99. ஓகே. நெக்ஸ்ட் வந்து வேற என்ன மெத்தட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஓகே, எனக்கு வந்து இந்த வேல்யூவை மாடிஃபை பண்ணணும். ஏற்கனவே இருக்க இண்டெக்ஸ்ல இருக்க வேல்யூவை மாடிஃபை பண்ணணும்னு வைங்க. செட் அப்படிங்கிற மெத்தட் இருக்கான். ஸோ செட் மெத்தடை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு a1 டாட் செட் எந்த பொசிஷன்ல எனக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும். ஸோ இப்போ எனக்கு 0th பொசிஷன்ல என்ன வேல்யூ சேஞ்ச் பண்ணணும்னா 100. 0th வந்து 5 இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து நான் 100ன்னு சேஞ்ச் பண்றேன். SOSOல ஆஃப்டர் மாடிஃபைடு அப்படின்ட்டு நம்ம என்ன பண்றோம், அதை பிரிண்ட் பண்றோம். a1 ஆஃப்டர் மாடிஃபைடு வந்துருச்சா. 0th 5 இருந்துச்சு ப்ரீவியஸா, இப்போ வந்து 100 ஆட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மெத்தட் வச்சு மாடிஃபை பண்ணலாம். நெக்ஸ்ட் வேற என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸ் அப் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ இதோட யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸ் ஆஃப் SOSOல நம்ம டைரக்டா வாங்கலாம். இண்டெக்ஸ் ஆஃப் a1 டாட் இண்டெக்ஸ் ஆஃப் அப்படின்னு ஏதோ ஒரு வேல்யூ பாஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 415 பாஸ் பண்றேன். ஸோ என்ன ரிட்டர்ன் பண்ணுதுன்னா 415 எந்த பொசிஷன்ல இருக்கு அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணும். 6th பொசிஷன்ல இருக்கு அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணும். அப்ப இல்லாத வேல்யூ இது பண்ணா என்ன வரும் பார்க்கலாமா. இல்லாத வேல்யூ நம்ம கொடுத்தோம்னா -1 ரிட்டர்ன் பண்ணும். -1 வந்தா அந்த வேல்யூ வந்து எதுவும் இல்லைன்னு அர்த்தம். ஓகேவா. ஸோ பாருங்க, ரிட்டர்ன்ஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் ஆஃப் த ஸ்பெசிஃபைடு எலிமெண்ட் இன் த லிஸ்ட் ஆர் -1. ஏன் -1னா if this list does not contain the element. ஓகே ஓகே. தென் வேற தென் contains அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. contains என்ன பண்ணும்னா, நம்ம ஒரு வேல்யூ உள்ள பாஸ் பண்ணுவோம். அந்த வேல்யூ இருக்கா அப்படின்னு, இஸ் தேர் அப்படின்னு செக் பண்றதுதான். a1 டாட் contain என்ன பண்ணலாம்னா, நான் 99 பாஸ் பண்றேன். இருந்தா ட்ரூ. ஆனால் கண்டென்ஸ் வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணுது பாருங்க, பூலியன் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இருந்தா ட்ரூ, இல்லைன்னா ஃபால்ஸ். ஸோ நமக்கு ட்ரூ தான் ரிட்டர்ன் பண்ணணும். பார்ப்போம். இஸ் தேர் ட்ரூ. ஓகே இருக்கு. தென் இதில் இண்டெக்ஸ் ஆஃப்லேயே ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப்னு இருக்கா மெத்தடு. ஓகே, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற வேல்யூ எடுத்து வரும். ஏன்னா அதையும் கூட பார்த்துடலாமா. ஸோல a1 டாட் கெட் ஃபர்ஸ்ட் கெட் லாஸ்ட்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப்ல கெட் ஃபர்ஸ்ட் கெட் லாஸ்ட் அப்படின்னு. கெட் ஃபர்ஸ்ட்னா ஃபர்ஸ்ட் இருக்க வேல்யூ, கெட் லாஸ்ட்னா லாஸ்ட் இருக்க வேல்யூ. நீங்க கேன்சல் பண்ணி பாருங்க. வேற ஒரு அரே லிஸ்ட்ல இருந்து இன்னொரு அரே லிஸ்ட்டுக்கு டோட்டல் வேல்யூவும் எப்படி காப்பி பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ A2னும் ஏற்கனவே நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருந்தோம்னா அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். A2 டாட் ஆட் ஆல் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கான். இந்த ஆட் ஆல் மெத்தடுக்குள்ள எந்த லிஸ்டோட வேல்யூஸ்ல நம்ம ஃபெச் பண்ணி எடுக்க போறோமோ அதை நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். இதுல மறுபடியும் அரே லிஸ்ட் 2 ஓட வேல்யூஸ் அப்படின்ட்டு நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். பிளஸ் A2. ஓகே, இப்போ A2 ஓட வேல்யூ எல்லாம் வருதா. A1ல இருந்த வேல்யூ எல்லாம் வந்துடுச்சு. ஓகே, அடுத்து நமக்கு வேல்யூவை ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்றதுக்கு ரிமூவ் அப்படிங்கிற மெத்தட் இருக்கான். ஓகே,
a2 டாட் ரிமூவ் பொசிஷனை வச்சு சொல்றோம். எனக்கு 0th பொசிஷன்ல இருக்க வேல்யூ ரிமூவ் ஆகணும். ஸோ ஆஃப்டர் தட் நான் மறுபடியும் இதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? இது வந்து எதை வச்சு சொல்லியிருக்கோம்? பொசிஷன். ஜீரோத் பொசிஷன் ப்ரீவியஸா 100 இருந்துச்சு, அதை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் 10 இருக்கான். தென் அதுலயே வந்து வேல்யூவும் டைரக்டா பாஸ் பண்ணலாம். a2 டாட் ரிமூவ் அப்படின்னு இருக்கா, டைரக்டா வேல்யூவும் பாஸ் பண்ணலாம். அடுத்து ரிமூவ் ஆல் கம்ப்ளீட்டா ரிமூவ் ஆயிடும். ரிமூவ் ஃபர்ஸ்ட் இருக்கிறது, ரிமூவ் லாஸ்டா இருக்கிறது. ஓகேவா? ரிவர்ஸ்னா நம்ம என்ன ஆர்டர் கொடுத்தோமோ அது திரும்ப ரிட்டர்ன்ல வரும். அதாவது டிசைனிங் ஆர்டர் ரிவர்ஸ் ஆர்டர்ல வரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கிளியர் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கான். கிளியர் வந்து கம்ப்ளீட்டா என்ன பண்ணும்னா மொத்தமா எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா எம்டி அரே செட்டு தான் இருக்கும். இருக்கா, எம்டி அரே செட்டு தான் இருக்கு. ஸோ அரே லிஸ்ட்டை பொறுத்தவரையும் மேஜரான மெத்தட்ஸ் தான் சொல்லியாச்சு. கிளியர், ரிமூவ், ஆட் ஆல், கெட்டு, கண்டெய்ன்ஸு, இண்டெக்ஸ் ஆஃப், கெட் ஃபர்ஸ்ட், கெட் லாஸ்ட், செட்டு, ஆட் ஃபர்ஸ்ட், ஆட் லாஸ்ட், சைஸ், இதுதான் மேஜரா யூஸ் பண்ணுவோம். வேற ஓகே, வேற ஏதாவது மெத்தட் இருக்கான்னு பார்ப்போம். a1 டாட் இஸ் எம்டி அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ இஸ் எம்டினா லிஸ்ட் வந்து எம்டியா இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்றது. இப்போ எஸ்ஓல a2 டாட் இஸ் எம்டி நமக்கு பூலியன் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ட்ரூன்னு தான் வரும், ஏன்னா எம்டியா தானே இருக்கு. ட்ரூ. வேற ரிட்டைன் ஆல் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கும். அதுக்கு நம்ம மறுபடியும் ஒன் மோர் டைம் ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணலாம். சரி, ஓகே, ஒன் மோர் டைம் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அரே லிஸ்ட் இன்டிஜர் a3 equal to new array list அப்படின்னு கிரியேட் பண்ணலாம். இதுல சம் வேல்யூஸ் நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். டைரக்டா நான் இங்கே பாஸ் பண்றேன். இதை எப்படி பாஸ் பண்ணலாம்னா இது ஒரு வழியில் நம்ம ஆட் பண்ணலாம். அரேஸ் அஸ் லிஸ்ட் அப்படின்னு இது பண்ணிட்டு நம்ம இந்த மாதிரி பாஸ் பண்ணலாம். அடுத்து ரேண்டமா நான் ஒரு வேல்யூ பாஸ் பண்ணிக்கிறேன். இது ஒரு வழியில நம்ம வேல்யூ வந்து இன்ஸ்லைஸ் பண்ணலாம். ஆட் மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணோம்னா அந்த மாதிரி இது ஒரு வழி. ஸோ இப்போ ரிட்டைன் ஆல் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்கான். ரிட்டைன் ஆல் என்ன பண்ணணும்னா இன்டர்செக்ஷன் பண்ற மாதிரி கான்செப்ட். a1 டாட் ஓகே, a1 வச்சு a3 ரிட்டைன் ஆல் பண்றோம். பாருங்க, retains only the elements in the list that are contained in the specified collection. ஓகேவா? அதாவது இந்த A1ல இருக்க எலிமெண்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த A1ல இருக்கிற எலிமெண்ட்டும் இந்த A3 எலிமெண்ட்டும் செக் பண்ணும். செக் பண்ணிட்டு இந்த A3ல இருக்கிற வேல்யூவை மட்டும் எடுத்துட்டு வரும். அது ரெண்டுலையும் அதாவது இன்டர்செக்ட் பண்ணி மேட்ச் பண்ணி எடுத்து வரும். ஸோ அந்த மேட்ச் பண்ணி எடுத்துட்டு வர வேல்யூ மட்டும் தான் இங்கே ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ எஸ்ஓல A1 போடுவோம். 15 101 115 130 ப்ரீவியஸா என்ன இருந்துச்சு. ஸோ ஒன் மோர் டைம் அதை நம்ம கால் பண்ணிக்கலாமா? இதுக்கு முன்னாடி கால் பண்ணலாம். A1 ரெட்டைனல் மெத்தட் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன வேல்யூ இருந்துச்சுன்னா இவெல்லாம் இருந்தான் A1ல.
இப்போ இந்த A1ல இருக்கிற வேல்யூ வச்சு நான் என்ன பண்றேன், A3யை ரிட்டைன் பண்றேன். ரெண்டையும் கம்பேர் பண்ணி ரெண்டுலையும் எது காமனா இருக்கோ அதை மட்டும் எடுத்துட்டு வரும். இப்போ A1ல 100, 10, 15, 101, 115, 130, 415, 99 இருந்துச்சு. இங்கே 15, 101, 115, 130, 045, 67. இதுல ரெண்டுக்கும் காமனா இருக்க நம்பர் இது மட்டும்தான். இது இந்த 130 வரையும். ஸோ அதை மட்டும் ரிட்டர்ன் பண்ணும். அதாவது இன்டர்செக்ஷன் பண்ணியிருக்கு. ம். அடுத்து கண்டெய்னால் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கும். கண்டெய்னால் வந்து ரெண்டும் சேமா இருக்கா அப்படின்னு செக் பண்றது. A1 டாட் இது பூலியன் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதை டைரெக்டாக நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். என்ன வருதுன்னு பார்ப்போம். ஃபால்ஸ் வருது. ஏன்னா ரெண்டுலேயும் வெவ்வேறு வேல்யூஸ் நிறைய இருக்குல்ல, ஸோ அதனால செக் பண்ணிட்டு ஃபால்ஸ் வருது. ரெண்டுலேயும் சிமிலரான வேல்யூ இருந்தால் வந்திருக்கும், வெவ்வேறு வேல்யூ இருக்கிறதுனால ஃபால்ஸ் வருது. ஸோ ஒருவேளை இப்போ இதை நம்ம தூச்சிருந்தோம்னா என்ன வரும்? ட்ரூ வரலாம். கண்டெய்ன்ஸ் ஆகிருக்கு. இந்த A3ல இருக்க வேல்யூ எல்லாம் A1ல இருக்கு. அதாவது A3 இஸ் ஏ சப்செட் ஆஃப் A1 அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால ட்ரூ அப்படின்னு வருது. வேற ஏதாவது முக்கியமான மெத்தட் விட்டுருப்போமா? நிறைய மெத்தட்ஸ் இருக்கு, எல்லாத்தையும் நம்ம இதுல கவர் பண்ண முடியாது. இந்த க்ளோன் ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே க்ளோன் பண்ணும் வேல்யூவை. என்ஷூர் கெப்பாசிட்டிங்கிறது மினிமம் இந்த கெப்பாசிட்டி எனக்கு இந்த லிஸ்ட் வந்து இது பண்ணணும், அரே லிஸ்ட் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஓகேவா? அதை என்ஷூர் பண்றது. கெட் கெட் ஃபர்ஸ்ட் கெட் லாஸ்ட் நோட்டிஃபை ரிமூவ் ஃபர்ஸ்ட் பேஸ்ட். இதான் மேக்ஸிமம் யூஸ் பண்ற மெத்தட். இதான் எல்லாமே சொல்லியாச்சு. வேற அடுத்து என்ன பார்க்கலாம்னா, இதை எப்படி ஐட்ரேட் பண்ணி ஒவ்வொரு வேல்யூவா, சோஃபார் நம்ம வந்து டைரக்டா மொத்த வேல்யூ தானே பிரிண்ட் பண்றோம். எனக்கு வந்து இப்படி பிரிண்ட் ஆகக்கூடாது. 15, 101, 115, 130 அந்த மாதிரி பிரிண்ட் ஆகலாம். ஸோ அது எப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ. இதுக்கு முன்னாடி அரேவுக்கும் அரே லிஸ்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்கணும். ஸோ அதையும் கூட சொல்லிடலாம் இதுலேயே. இப்போ அரே அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு சைஸ். ஓகேவா? அரே நம்ம ஜென்ரலாக எப்படி கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்டு ஏ நியூ இன்ட் 10 அப்படின்னு கிரியேட் பண்ணுவோம். ஸோ இந்த 10ங்கிற சைஸ் நம்ம முன்னாடியே கொடுத்துட்டோம். ஸோ ஒன்ஸ் இன்சைஸ் பண்ண பிறகு மாற்ற முடியாது. ஸோ அரே வந்து என்னது ஃபிக்ஸ்ட் சைஸ், பட் அரே லிஸ்ட் வந்து டைனமிக்காக இருக்கும். அதே மாதிரி இந்த அரேவுக்கு டேட்டா டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பும் யூஸ் பண்ணலாம், அண்ட் ஆல்சோ ஆப்ஜெக்ட்ஸும் யூஸ் பண்ணலாம், விச் மீன்ஸ் ஸ்ட்ரிங்கு அந்த மாதிரியும் யூஸ் பண்ணலாம். பட் இதில் லிங்க் லிஸ்ட்டை பொறுத்த வரையும் ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அது போக இது கம்பேரிட்டிவ்லி அரே வந்து ஃபாஸ்டர், இது வந்து கொஞ்சம் ஸ்லோ, ஏன்னா டைனமிக் ரீசைசிங். அதே மாதிரி இதில் வந்து லெஸ் மெமரி யூசேஜ், ஏன்னா டைரெக்டாக எலிமெண்ட் வந்து ஸ்டோர் ஆகிடுது. இதை வந்து நம்ம எக்ஸ்ட்ரா மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி தான் ஸ்டோர் பண்ணுறோம். அண்ட் ஆல்சோ மெத்தட்ஸ் அவைலபிள் இதில் வந்து நிறைய இல்லை. இப்போ ஸ்டார்ட் பண்ண முடியாது, சர்ச் பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது. நம்ம தான் மேனுவலாக இது கோடு எழுதுறோம். பட் இங்கே முடியும். ஆட் பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம், கண்டெய்ன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணலாம், இருக்கா இல்லையான்னு செக் பண்ணலாம். இப்போ பார்த்தோம்ல, ஸோ அந்த மாதிரி. அதே மாதிரி இது எதுக்கு பெஸ்ட்னா, நமக்கு இத்தனை, அதாவது ஒரு என் நம்பர் ஆஃப் டேட்டா தான் வேணும் அப்படின்னு நமக்கு தெரியுதுன்னா வி கோ வித் அரே. இல்லை எனக்கு டைனமிக்கா இருக்கு அப்படின்னா வி கோ வித் அரே லிஸ்ட். ஓகேவா? இதே அரேவுக்கும் அரே லிஸ்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ம். அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம்னா, அரே லிஸ்ட்டில் உள்ள வேல்யூஸை எப்படி ஐட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.